Hi, welcome to CPC Codis channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல integumentary system guidelines part 1 அதாவது டாபிக் பை டாபிக்கா நம்ம வந்துட்டு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ண போறோம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா fine needle aspiration. Okay. So what is fine needle aspiration? Fine needle aspiration என்னன்னா அதோட definition பார்க்கலாம். Uses a needle and syringe to get a tissue or fluid sample from a suspicious mass in your body. Okay. Healthcare providers use it to help diagnose abnormal tissue in several areas of your body such as your breast, thyroid and lymph nodes. அதாவது fine needle aspirationங்கிறது ஒரு நீடில் அப்புறம் சிரஞ்ச் இதை யூஸ் பண்ணி நம்ம பாடியில் இருக்க இப்போ ஏதாவது சஸ்பிஷியல் பிரெஸ்ட்லையோ நமக்கு அங்கங்கே எங்கேயாவது கட்டி இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா, அதுலேருந்து ஒரு டிஷ்யூவோ ஒரு ஃப்ளூயிட் சாம்பிளோ நிடில் சிரஞ்ச் யூஸ் பண்ணி எடுக்கிறது. இதுதான் ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன் சொல்லுவோம். இதை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ரிசல்ட்ஸ், அது என்ன டிஷ்யூ, அது கேன்சர் செல்லா நார்மல் செல்லா இல்லை வேறு ஏதாவது அதில் இருக்குது அந்த டிஷ்யூவில் அப்படின்னு சொல்லி அந்த டிஷ்யூ மூலமாக நமக்கு ரிசல்ட் சொல்லுவாங்க. கரெக்டாக? ஸோ ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷனுங்கிறது இதுதான். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா அல்ட்ராசவுண்ட் ப்ரோப் யூஸ் பண்ணி அந்த லம்ப் மாஸ், அதாவது சஸ்பீஷியஸாக நமக்கு இருக்கு இல்லையா எக்ஸ்ட்ரா ஏதோ கட்டி மாதிரி, அந்த இடத்துல சிரஞ்ச் நீடில் யூஸ் பண்ணி அந்த செல் டிஷ்யூ அண்ட் அதில் இருக்க ஃப்ளூயிடையும் இந்த ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன் டெக்னிக் மூலமாக எடுக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன். ஓகே. It is also called fine needle biopsy. FNA involves using a thin needle and a syringe to pull out cells, tissue and fluids. The fine needle aspiration அப்படிங்கிறத fine needle biopsy அப்படின்னே சொல்லுவோம். யூஸ்வலாக நம்ம ஸ்கின்லேருந்து ஒரு டிஷ்யூவோ செல் அண்ட் ஃப்ளூயிட் எடுத்து செக் பண்ணுறது நம்ம பயாப்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷனை ஃபைன் நீடில் பயாப்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ FNA involves thin needle and a syringe. ஸோ சொன்ன மாதிரி ஒரு thin needleலையும் ஒரு சிரஞ்சையும் யூஸ் பண்ணி செல்ஸ், டிஷ்யூஸ் அண்ட் ஃப்ளூயிட்ஸை இந்த ப்ராசஸில் எடுப்பாங்க. Your healthcare provider then sends the sample to the cytology lab. There, a cytotechnologist screens the cells and a specialist called pathologist examines them for analysis. Both providers use the study of cytology to examine the cells. நம்ம அந்த செல்ஸ் டிஷ்யூ எடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு சைட்டாலஜி லேபுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. அந்த சைட்டோ டெக்னாலஜிஸ்ட் என்ன பண்ணுவார், செல்ஸை ஸ்க்ரீன் பண்ணி pathologist வந்து அதை அனலைஸ் பண்ணுவாங்க. Both providers use the study of cytology to examine the cells. So FNA is the least invasive, that is least damaging to your body type of biopsy, but it has limits. So FNA is the least invasive type of biopsy, but it has limits. So least invasive அப்படின்னா least damaging to your body. ஸோ பெரிய அளவுக்கு டேமேஜ் இல்லாமல் ஒரு டிஷ்யூவை, ஒரு செல்ஸ், ஒரு ஃப்ளூயிடை வந்து எடுக்கிற வந்து ஒரு ப்ராசஸ் வந்து FNA. பட் அதுக்குன்னு கொஞ்சம் ஒரு சில லிமிட்ஸ் இருக்குது. பட் எல்லா ப்ராசஸ்லையும் FNA யூஸ் பண்ணலாமா, எல்லா ஏரியாலையும் FNA யூஸ் பண்ணலாமான்னா அதுக்குன்னு ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், லிமிட்ஸ் இருக்குது. ஓகேவா? So what is the difference between core biopsy and fine needle aspiration? Okay, எனக்கு வந்து fine needle aspirationனா ஒரு thin needle and syringe வச்சுட்டு tissue, fluid, cellsலாம் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டீங்க. இந்த core needle biopsy and fine needle aspiration குள்ள difference என்ன அப்படின்னு பார்க்கலாம். So core biopsy and fine needle aspiration are both types of needle biopsy. ரெண்டுமே needle யூஸ் பண்ணி tissue sample எடுக்கிற ஒரு process. So needle for core needle biopsy is wider than that used for FNA. ஸோ ஒரு கோர் நீடில் பயாப்சிக்கு யூஸ் பண்ணுற நீடில் FNA யூஸ் பண்ணுற நீடிலை விட திக்கராக இருக்கும், தட் வைடராக இருக்கும். ஓகே. ஸோ கோர் பயாப்சி கேதர்ஸ் மோர் டிஷ்யூ that can provide more information about the suspicious area than FNA can. ஸோ அந்த நீடில் பெருசாக இருக்கிறதுனால கோர் பயாப்சியில் அதிக அளவான டிஷ்யூ நம்மளால் எடுக்க முடியும். ஸோ நம்ம நிறைய டெஸ்ட் பண்ணி நிறையா நான் என்னென்ன டயக்னோஸ் பண்ணலாம். ஓகேவா? நிறைய ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஆனால் FNAல ரொம்ப கம்மியான அளவு டிஷ்யூ, செல்ஸ் அண்ட் ஃப்ளூயிட்ஸ் தான் நம்மளால எடுக்க முடியும். This is a major difference between core biopsy and fine needle aspiration. While FNA just involves a thin needle, a core biopsy sometimes requires a small incision to insert a spring-loaded biopsy needle. So FNA வந்து ஒரு சின்ன thin needle, ஸோ ஈஸியாக வந்து உள்ளே வந்து ஸ்கின்குள்ளே போயிடும். பட் கோர் பயாப்சிக்கு சம்டைம்ஸ் ஒரு ஸ்மால் இன்சிஷன்ங்கிறது ஒரு ஹோல் மாதிரி. ஓகே, சம்டைம்ஸ் ஒரு இன்சிஷன் தேவைப்படும் அந்த ஸ்ப்ரிங் லோடட் பயாப்சி நீடில் உள்ள விடுறதுக்கு
ஒரு இன்சிஷன் தேவைப்படலாம் sometimes. Okay, providers most commonly use core biopsies for breast biopsies. Okay, so they use FNAs for several areas of your body. So more breast biopsies க்கு major usually common core biopsy na use பண்ணுவாங்க அப்படினு சொல்லிருக்காங்க. So this is the major difference between core biopsy and fine needle aspiration. அப்ப கோட் பண்ணும்போது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு கோட் பண்ணணும். Okay, so what is fine needle aspiration used for? So எதுக்காக இந்த fine needle aspiration வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்? So fine needle aspirations have two main purposes. One is diagnostic and therapeutic. ஓகேவா, ஒன்னு வந்து என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, இன்னொன்னு ட்ரீட் பண்றதுக்கு. So ரெண்டு விஷயத்துக்குமே நம்ம FNA வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Healthcare providers may also use FNAs to help guide treatment in cases where cancer has spread from the original tumor site. ஸோ எதுக்காக எஃப்என்ஏவை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ஒரு கேன்சர் செல் ஸ்ப்ரெட் ஆகுதா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து அந்த டயக்னோசிஸ்க்கு நம்ம எஃப்என்ஏ வந்து யூஸ் பண்ணுவாங்க. Pathologists can look for genetic or molecular markers in the cell samples that show if the cancer will respond better to certain cancer treatment. ஸோ நீங்கள் கேன்சருக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த கேன்சர் செல் ரெஸ்பாண்ட் பண்ணுதா இல்லையான்னு அந்த டிஷ்யூ நம்ம செல் எடுக்கிறோம் இல்லையா, ஸோ அது மூலமாக நம்ம இதை டயக்னோஸ் பண்ணலாம். ஸோ எஃப்என்ஏ அதுக்கும் யூஸ் ஆகுது. ஸோ டயக்னோஸ்டிக் ஃபைன் நீடல் ஆஸ்பிரேஷன், ஸோ டயக்னோசிஸில் எப்படி யூஸ் ஆகுதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறாங்க. Healthcare providers can use fine needle aspiration or fine needle biopsy in any situation where a tissue or a fluid sample would help with diagnosis. A pathologist looks at the collected cells under a microscope to determine their type and characteristic. ஸோ இந்த fine needle aspiration மூலமாக இருக்க டிஷ்யூ அந்த சாம்பிளை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு என்ன டைப், அது என்ன கேரக்டரிஸ்டிக், என்ன கைண்ட் ஆஃப் லைக் செல்ஸ் அது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ டயக்னோசிஸ்க்கு இந்த fine needle aspiration யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் diagnostic fine needle aspiration. FNA are one of several types of biopsies. Your provider may choose FNA or a different kind of biopsy like excisional biopsy or incisional biopsy depending on your unique situation. ஸோ வந்து பயாப்சிலே நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட சுச்சுவேஷன் பொறுத்து என்ன ப்ராப்ளம்ங்கிறத பொறுத்து, என்ன கைண்ட் ஆஃப் டயக்னோசிஸ் தேவைங்கிறத பொறுத்து உங்களுக்கு எஃப்என்ஏ பயாப்சி கொடுக்கலாம், இன்சிஷனல் பயாப்சி கொடுக்கலாம், எக்ஸிஷனல் பயாப்சி கொடுக்கலாம். ஸோ உங்களோட யூனிக் சுச்சுவேஷன் டிபெண்ட் பண்ணி தான் அது இருக்குது. ஸோ ஃபைன் நீடல் பயாப்சிஸ் மே பி நெசசரி டு அக்சஸ் சஸ்பீஷியஸ் லம்ப் ஆர் மாஸ். ஓகே, ஸோ ஃபைன் நீடல் பயாப்சியை வந்து எதுக்கு ரொம்ப அவசியமானது அப்படின்னா, ஒரு சஸ்பீஷியஸ் லம்ப் தான், ஒரு கட்டி மாதிரி தெரியுது, லைக் தொடும்போது ஃபீல் ஆகுது, அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் ஃபைன் நீடல் ஆஸ்பிரேஷன் அதிகமாக யூஸ் ஆகுது. ஸோ தே கேன் ஹெல்ப் டயக்னோஸ், எந்த மாதிரி விஷயத்தெல்லாம் டயக்னோஸ் பண்ண ஹெல்ப் பண்ணது, கேன்சர், bacterial infections like bursitis or septic arthritis, non-cancerous masses like cyst, fibroadenomas and lipomas. இதெல்லாம் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு fine needle aspiration ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. So providers can use FNA on almost any region of your body. So எந்த region of bodyல வேணா நம்ம FNA யூஸ் பண்ணலாம். ஓகேவா, but providers most commonly used it to biopsy newly identified masses in your breast, thyroid, lymph node, skin. ஓகேவா, இந்த மாதிரி இடத்துக்கு தான் அதிகமாக இந்த fine needle aspiration biopsy யூஸ் பண்ணுறாங்க. So with the help of imaging guidance like endoscopy, ultrasound and computer tomography scan, providers can use FNA to collect tissue from deeper areas of your body. ஸோ ஒரு fine needle aspiration மூலமாக வெறும் breast, thyroid, lymph மட்டும் இல்லாமல் ரொம்ப டீப்பர் ஏரியாஸ், pancreas, gastrointestinal tract-லாம் நம்ம பார்க்கணும்னா அதுக்கு அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸ் அப்படின்னு ஒன்று உள்ள நமக்கு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம டீப் டிஷ்யூ லைக் pancreas, gastrointestinal tract, esophagus, trachea, lungs, mediastinum, இது எல்லாத்துலேருந்தும் fine needle aspiration மூலமாக சாம்பிள் கலெக்ட் பண்ண முடியும். So therapeutic fine needle aspiration. Providers sometimes use FNAs to remove fluid from masses to help treat them like abscess, cyst, seromas. ஸோ டயக்னோஸ்டிக்னா, ஸோ இந்த கேன்சர் செல் இருக்காங்க கண்டுபிடிக்கிறதுக்கு, ஸோ அது என்ன டிஷ்யூ, அதில் என்ன கேரக்டரிஸ்டிக், என்ன கைண்ட் ஆஃப் செல்ஸ்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டயக்னோசிஸ்க்கு அந்த எஃப்என்ஏ யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டீங்க. ஸோ தெராப்டிக் ப்ரொசீஜரில்
ஸோ அந்த ஃபைனல் ஆஸ்பிரேஷன் மூலமாக ஒரு ஆப்சஸ் ஒரு பஸ் இருக்கும் இல்லையா, ஒரு சிஸ்டில் ஒரு பஸ் இருக்குது, அதை எடுக்கிறதுக்கு ஃபைனல் யூஸ் பண்ணுவாங்க. சிஸ்ட் ஃப்ளூயிட் ஃபில் சாக்ஸ் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபைனல் ஆஸ்பிரேஷன் யூஸ் பண்ணுவாங்க. செரோமாஸ், ஸோ அப்நார்மல் பில்டப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் தட் ஆர் காமன் ஆஃப்டர் பிரஸ்ட் கேன்சர் சர்ஜரி அண்ட் பிளாஸ்டிக் சர்ஜரி இருக்கவங்களுக்கு நார்மலாகவே செரோமாஸ் வரும், அதுலேருந்து அந்த ஃப்ளூயிடை ரிமூவ் பண்ணுறதுக்கு எஃப்என் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் ப்ரொசீஜர். ஸோ தெராப்டிக் ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன் சொல்லுவோம் இதில். They may use this technique instead of standard incision and drainage approach cosmetically sensitive areas like the breast. However, FNAs can potentially spread infection, so providers can't use them in all cases. ஸோ ரொம்ப காஸ்மெட்டிக்கலி சென்சிட்டிவ் ஏரியாஸ்லாம் இன்சிஷன் அண்ட் ட்ரைனேஜ்னு ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த டாபிக் அது, அதுக்குள்ளே போகும்போது நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ரேதர் தென் இன்சிஷன் அண்ட் ட்ரைனேஜ் பதிலாக எஃப்என்ஏ காஸ்மெட்டிக் சென்சிட்டிவ் ஏரியாஸ் லைக் பிரஸ்ட் அந்த மாதிரி ஃபேஸ்லலாம் பண்ணும்போது எஃப்என்ஏ வந்து யூஸ் பண்ணுவாங்க இன்சிஷன் ட்ரைனேஜ்க்கு பதிலாக. பட் இந்த எஃப்என்ஏல ஒரு சின்ன லைக் ட்ராபேக் என்ன சொல்லலாம்னா, இது வந்து பொட்டன்ஷியலி இன்ஃபெக்ஷனை வந்து ஸ்ப்ரெட் பண்ணும். ஸோ ஒரு சில லைக் ஸோ எல்லா ப்ராசஸ்லையும் எஃப்என்ஏ வந்து நம்ம டிசைட் பண்ண முடியாது எஃப்என்ஏ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஓகே. Fine needle aspiration is a diagnostic percutaneous procedure that uses a fine gauge needle, often 22 or 25 gauge, and a syringe to sample fluid from a cyst or remove clusters of all cells from a solid mass. The skin is cleansed, if a lump can be felt, the physician guides a needle into the area by palpating the lump. Okay, so FNA ல என்ன பண்ணுவோம், அது வந்து ஒரு diagnostic பெர்குட்டானஸ் ப்ரொசீஜர், அதாவது உள்ள சிரஞ்ச் வந்து உள்ள நீடில் உள்ள செலுத்துறாங்க இல்லையா அது. ஸோ தட் யூசஸ் எ ஃபைன் காஜ். இது வந்து மேபி கொஷின்ஸில் வரலாம். 22 or 25 காஜ் நீடில் அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம். அந்த சிரஞ்ச் டு சாம்பிள் fluid from a cyst or remove clusters of cell from a solid mass. ஒரு லைக் பல்ஜாக இருக்கிற ஒரு சாலிட் மாஸ்லேருந்து ஒரு சிஸ்டை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஒரு கிளஸ்டர் ஆஃப் செல்ஸ் எடுக்கிறதுக்கும் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்கின்னை வந்து க்ளீன் பண்ணிட்டு அந்த லம்ப் வந்து ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ஸோ அதை பால்பேட் பண்ணி அந்த லம்ப்லேருந்து இதை லைக் எஃப்என்ஏ யூஸ் பண்ணி நம்ம டிஷ்யூ எடுப்போம். ஸோ இஃப் த லம்ப் இஸ் நாட் பால்பபிள், அதை பண்ண முடியல அப்படின்னா the FNA procedure is performed using ultrasound fluoroscopy. லைக் அதை ஃபீல் பண்ண முடியல, அது எங்கே இருக்குன்னே கரெக்டாக தெரியல, ஸோ அதோட லைக் கரெக்டான லொக்கேஷன் இல்லை அதோட சைஸ் என்னென்னு நம்மளால தெரியலனா நம்ம அல்ட்ராசவுண்ட் யூஸ் பண்ணி ஃப்ளூரோஸ்கோப்பி லைக் சிடி யூஸ் பண்ணி ஒரு MR இமேஜிங் யூஸ் பண்ணி நம்ம அந்த பேஷண்ட் எங்கே இருக்குன்னு நம்ம அதை கண்டுபிடிச்சிடும். ஸோ யூசிங் கைடன்ஸ். ஓகே. ஸோ final aspiration codes received new instructional notes and the definition of final aspiration and a coronal biopsy were updated. என்னென்ன மாதிரி final aspirationலையும் கோர் பயாப்சிலையும் என்னென்ன லைக் விஷயம் கைட்லைன்ஸ் அப்டேட் பண்ணிக்காங்க நம்ம பார்க்கலாம். ஸோ இமேஜிங் கைடன்ஸ் was added to the 9 new codes and reporting imaging guidance separately is no longer allowed. That is, இப்போ வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, ஸோ பால்பபிளாக இருந்ததுன்னா ஸோ டைரெக்டாக நம்ம அந்த எஃப்என்ஏ யூஸ் பண்ணி நம்ம சிரஞ்ச் யூஸ் பண்ணி அந்த டிஷ்யூ கல்ச்சரை நம்ம எடுக்கலாம். பட் பால்பபிளாக இல்லைன்னா நம்ம இமேஜிங் கைடன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இமேஜிங் கைடன்ஸ், ஸோ அப்போ வந்து நீ எஃப்என்ஏ ப்ரொசீஜருக்குன்னு உள்ள ஒரு கோடை ஆல்ரெடி கோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இமேஜிங் கைடன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனே நம்ம ஒரு கோடில் போடணும் இல்லையா. ஸோ அந்த இமேஜிங் கைடன்ஸும் இந்த எஃப்என்ஏ கோட் கூட இன்க்ளூட் பண்ணியிருக்கு. நீங்கள் தனியாக இமேஜிங் கைடன்ஸ் கோட் ரேடியாலஜி சாப்டர்லேருந்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அப்டேட் ஆக்சுவலாக. ஓகேவா. ஸோ இமேஜிங் கைடன்ஸ்க்குன்னு ஒரு சில கோடு நமக்கு செவன்த் சாப்டரில் இருக்குது, அதுலேருந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இமேஜிங் கைடன்ஸுங்கிற விஷயத்த எஃப்என்ஏல ஆல்ரெடி இந்த கோட்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், அதுலேருந்து தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அன்டில் அண்ட் அன்லஸ் பேரந்தட்டிக்கல் கைட்லைன்ஸில் ஸோ இதில் இமேஜிங் கைடன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 7th சீரீஸில் போய் பாருங்கன்னு கொடுத்துருந்தா மட்டும்தான் நம்ம 7th சாப்டர்லேருந்து இமேஜிங் கைடன்ஸ் கோடை எடுக்கணும். ஓகே. ஸோ கைட்லைன்ஸ் ஆல்சோ டிரெக்ட் தட் the codes are selected based on the type of guidance and there are add-on codes for each additional lesion for the same imaging modality. அப்படின்னா இப்போ ஒரு அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸ் மூலமாக நான் லங்ஸில் ரைட் லங்கில் இருக்க ஒரு லீஷனை நான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னு இருக்கும். ஓகே. அதுக்கு ஒரு ப்ரைமரி கோடு இருக்குது. ஓகே, ரைட் லங்லேருந்து ஒரு லீஷன் லைக் அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸ் மூலமாக எடுக்கிறாங்க. இன்னொரு லீஷனை அப்டமன்லேருந்து அல்ட்ராசவுண்ட் சேம் கைடன்ஸ் மூலமாக எடுக்கிறாங்கன்னா அப்போ ஆட்-ஆன் கோட், ஸோ சேம் இமேஜிங் கைடன்ஸ்க்கு ஒரு ஆட்-ஆன் கோட் இருக்கும். ஸோ அந்த ஆட்-ஆன் கோடை நீங்கள் நேராக போட்டலாம். வேறு இமேஜிங் கைடன்ஸாக இருந்தால் நீங்கள் போடக்கூடாது. ஸோ அதெல்லாம் லைக் நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் வரும், நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா. If using different imaging modalities where more than one lesion is involved, ஓகேவா. ஸோ 2 லீஷன் இருக்குது,
ரெண்டும் வேற வேற இமேஜிங் கைடன்ஸ் அப்படின்னா நீங்க மாடிஃபையர் 59 வந்து அப்பன் பண்ணிடணும். அப்பதான் அந்த கோட் பார்த்த உடனேயும் ஓகே ஸோ ரெண்டு லீஷன்ல எஃப்என்ஏ ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்க, அது ரெண்டும் வேற வேற கைடன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறதுனால இவங்க மாடிஃபை 59 அப்பன் பண்ணியிருக்காங்கன்னு புரிஞ்சுப்பாங்க. ஓகே, ஸோ சிபிடி கோட் 10021 without imaging guidance remains. CPT code 10022 was deleted and replaced with CPT 10004 for each additional lesion. So CPT codes 10005 to 10012 were added to the report the specific imaging guidance. அது அல்ட்ராசவுண்டா இருக்கலாம், fluoroscopy guidance இருக்கலாம், CT இருக்கலாம், MRI இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கோட்ஸ் புக்கில் சேம் இமேஜிங் கைடன்ஸ் இருந்ததுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 10021ங்கிறது எதுக்கான கோட்? ஃபைனல் ஆஸ்பிரேஷன் பயாப்சி வித்தவுட் இமேஜிங் கைடன்ஸ், எந்த ஒரு இமேஜிங் கைடன்ஸுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு 10021. அப்போ இன்னொரு லீஷனையும் எந்த ஒரு இமேஜிங் கைடன்ஸ் இல்லாமல் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஆட் ஆன் கோட் போட்டுறணும். ஏன்னா அதுவும் இமேஜிங் கைடன்ஸ் இல்லை, ஆல்ரெடி இமேஜிங் கைடன்ஸ் இல்லாத ஒன்றுக்கு நம்ம பிரைமரி கோடு போட்டாச்சு. அப்போ இன்னொரு லீஷனுக்கு நீங்கள் எந்த கோட் போடணும்னா ப்ளஸ் indicate that is an add-on code. add-on code எப்பவுமே ஃபர்ஸ்ட் கோடா போடக்கூடாது. ஒரு பிரைமரி கோட் போட்ட பிறகு தான் add-on code போடணும். that name indicates add on. okay, so plus 10004 is a final needle aspiration biopsy without imaging guidance. Each additional lesion list separately in addition to the code for primary procedure. so parenthetical என்ன கொடுத்திருக்காங்க? list separately in addition to the code for primary procedure. ஒரு primary procedure நடந்தப்பறமா additional lesion இருக்கும் இல்லையா, அதுக்கு இந்த கோடை போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, so imaging guidance codes can no longer be assigned along with FNA procedures. நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, ஸோ இமேஜிங் கைடன்ஸ்க்கு இருக்க தனியாக இருக்க கோடை எடுத்துட்டு வந்து FNA கூட மிங்கிள் பண்ணக்கூடாது. when more than one FNA biopsy is performed at separate lesions, same session, same day, same imaging modality, use the appropriate imaging modality add-on code for the second and subsequent lesions. சொன்னோம் இல்லையா, இப்போ என்னன்னா ஒன்றுக்கு மேலே லைக் 1, 2 or 3 ஒன்றுக்கு மேலே FNA ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்க வேற வேற லீஷன்ல. ஓகேவா, ஆன் செப்பரேட் லீஷன்ஸ், வேற வேற லீஷன், ஒன்று லைக் பிரெஸ்ட்ல, ஒன்று அப்டமன்ல, இன்னொன்று காலில் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 3 லீஷன் ஒரே செஷன்ல ஒரே நாளில் ஒரே இமேஜிங் மாடாலிட்டி, அதாவது ஒரே மாதிரி அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸ் யூஸ் பண்ணி 3 லீஷன் டிஃப்ரெண்ட் லீஷன்ல நம்ம எஃப்என்ஏ பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ பிரைமரி ஒரு லைக் லங்ஸில் பண்ணியிருக்கிறதுக்கு நீங்கள் வந்து பிரைமரி கோட் போடுறீங்கன்னா அடுத்த ரெண்டுக்கும் ஆட் ஆன் கோட் போட்டுறணும். ஓகேவா? So when more than one FNA biopsy is performed on separate lesions, same session, same day, but using different imaging modalities. So இங்கே கவனிச்சிங்கன்னா, ஸோ அதே FNA biopsy separate lesionல ஆனால் using different imaging modalities. அப்படி இருந்ததுன்னா report a corresponding primary code with modifier 59. modifier 59 யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? இது வந்து டிஃப்ரெண்ட் இமேஜிங் மொடாலிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்கிறத லைக் சொல்லணும். ஸோ இஃப் when more than one FNA biopsy is performed on separate lesions, same session, same day, using different imaging modalities அப்படின்னா ஒரு பிரைமரி கோட் கூட மாடிஃபையர் 59 யூஸ் பண்ணிடணும் ஃபார் ஈச் அடிஷ்னல் இமேஜிங் மொடாலிட்டி. அப்போ அந்த பிரைமரி கோட் கூட 59 பார்த்தா ஸோ இது டிஃப்ரெண்ட் இமேஜிங் கைடன்ஸ் மூலமாக நடந்திருக்குங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் கரஸ்பாண்டிங் ஆட் ஆன் கோட்ஸ் ஃபார் சப்சிக்வெண்ட் லீஷன் சாம்பிள். திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்ளைஸ் regardless of whether the lesion is ipsilateral or contralateral to each other, whether they are in same or different organ structures. ஸோ எஃப்என்ஏ பொறுத்த வரைக்கும் இது எந்த ஆர்கன்ல இருக்கு, ஓ இது லங்ஸ்ல இருக்கு, இது அப்டமன்ல இருக்கு, நம்ம வந்து இதை எப்படி ஆட் பண்ணிக்கலாமா அப்படிலாம். ஸோ நீங்கள் ஆர்கன் ஸ்ட்ரக்சரு எந்த இடத்துல இருக்குங்கிறலாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை. எஃப்என்ஏ ப்ரொசீஜரில் நீங்கள் பார்க்க வேண்டியது இமேஜிங் கைடன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா, இமேஜிங் கைடன்ஸ் 2 லீஷன் எடுத்திருந்தாங்கன்னா ரெண்டுலேயுமே ஒரே இமேஜிங் கைடன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை வேற வேற இமேஜிங் கைடன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு தான் பார்க்கணும். ஓகே, when FNA biopsy and core needle biopsy both are performed on the same lesion, same session, same day, using the same type of imaging guidance, do not separately report the imaging guidance for core needle biopsy. இது ரொம்ப சிம்பிளா நான் சொல்லணும்னா, இப்போ FNA ப்ரொசீஜர் நம்ம டிஃபரன்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, FNA ப்ரொசீஜர்னா என்ன, கோர் நீடில் பயாப்சினா என்னென்ன. ஸோ அந்த FNAவும் கோர் நீடில் பயாப்சியும் ஒரே லீஷன்ல, நல்லா கவனிங்க, ஒரே லீஷன்ல ஒரே செஷன்ல ஒரே நாள்ல ஒரே இமேஜிங் கைடன்ஸ் யூஸ் பண்ணி அந்த ப்ரொசீஜரை 2 ப்ரொசீஜரும் ஒரே இதுல பண்ணியிருந்தாங்கன்னா
நம்ம எப்படி கோட் பண்ணோம்? ஸோ லைக் எஃப்என்ஏ கோடு வித் இமேஜிங் கைடன்ஸ் அந்த கோடு போட்டுட்டு கோர் பயாப்சியோட கோடு மட்டும்தான் போடணும், இமேஜிங் கைடன்ஸ் கோட் போடக்கூடாது. ஓகேவா? அதான் அவங்க சொல்றாங்க. மறுபடியும் படிக்கிறேன். When FNA biopsy and core needle biopsy both are performed on the same lesion, same session, same day using the same type of imaging guidance, do not separately report the imaging guidance for the core needle biopsy. அப்ப FNA-வும் core needle biopsy ஒரே லீஷன்ல பண்றாங்கன்னா FNA-வோட imaging guidance நீங்க போடலாம். ஆனா core needle biopsy-யோட imaging guidance என்னன்னு நீங்க report பண்ணக்கூடாது. Okay? So FNA biopsy is performed on one lesion and the core needle is performed on a separate lesion. இந்த கேஸ்ல என்ன? FNA ஒரு lesionல நடக்குது, core needle biopsy இன்னொரு lesionல நடக்குது. சேம் செஷன், ஒரே செஷன்ல ஒரே நாள்ல ஒரே இமேஜிங் கைடன்ஸ் யூஸ் பண்ணி. இப்ப டிஃபரன்ஸ் என்னன்னா ரெண்டு லீஷன், ஒரு லீஷன்லயும் ஒண்ணு நடக்குது. ஸோ அந்த கேஸ்ல both the core needle biopsy and the imaging guidance for the core needle biopsy may be reported separately with modifier 59. அப்ப டிஃப்ரெண்டான லீஷனா இருக்கும் போது நீ core needle biopsyயோட imaging guidanceயும் சேர்த்து with modifier 59 போடணும். சேம் லீஷன்லயே FNA-வும் core needle biopsyயும் இருந்ததுன்னா FNA-வோட imaging guidance தான் போடணும். core needle biopsyயோட imaging guidance add பண்ணக்கூடாது. When FNA biopsy is performed on one lesion and the core needle biopsy is performed on separate lesion, same session, same day, using different types of imaging guidance. இங்க என்ன? different types of imaging guidance இல்லையா? அங்கே சேம், இங்க டிஃபரெண்ட். அப்ப எப்படி கோட் பண்ணோம் அப்படின்னு கேட்டா both the core needle biopsy and the imaging guidance for the core needle biopsy were reported with 59. அப்போ தனித்தனி லீஷன் அப்படின்னாலே, ஸோ லைக் இதுல FNA ஒரு இதுல நடக்குது, core needle biopsy ஒரு இதுல நடக்குது அப்படின்னா ரெண்டும் டிஃபரெண்ட்னாலே நீ core needle biopsyயோட கைடன்ஸை போட்டுட்டு 59 மாடிஃபையர் ஆட் பண்ணணும். சேம் லீஷன்ல இருந்ததுன்னா நீ core needle biopsyயோட இமேஜிங் கைடன்ஸ் போடக்கூடாது. அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ இது வந்து டைப்ஸ் ஆஃப் பயாப்சிஸ். ஸோ FNA அப்படின்னா வெரி தின், ரொம்ப தின்னான நீடில், ஹாலோ நீடில் அட்டாச் டு த சிரஞ்ச். ஸோ இதில் என்ன பண்ணுவோம்? ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிட், செல் இல்லை பீஸ் ஆஃப் டிஷ்யூவை வெளியில் எடுக்கும். இதில் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் டிஷ்யூ நாட் ஐடென்டிஃபைட், நம்ம வந்து இந்த இடத்துல தான் இருக்கணும் அந்த டிஷ்யூ, அப்பெல்லாம் கிடையாது. நீ இமேஜிங் கைடன்ஸ் யூஸ் பண்ணி FNA கோட் பண்ணிடுவேன். கோர் நீடில் ஹாலோ கோர் நீடில், இது என்ன பண்ணும்? ஸ்மால் சாம்பிள் ஆஃப் டிஷ்யூ வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல வெளியில எடுக்கும். ஸோ கோட் டு பாடி ஏரியா. ஸோ கோர் நீடில் நீ கோட் பண்ணும்போது பாடி ஏரியாவை பார்க்கணும். FNA மட்டும் நீங்க கோட் பண்ணும்போது பாடி ஏரியா, ஆர்கன்ஸ் நீங்க பார்க்க தேவையில்லை. நீ பார்க்க வேண்டியது வெறும் இமேஜிங் கைடன்ஸ் மட்டும்தான். எக்ஸிஷனல்ல பெர்குட்டானியஸ் எக்ஸிஷன் இல்லைன்னா வைட் லோக்கல் இன்சிஷன் பயாப்சின்னு சொல்லலாம். அது ஒரு டியூமரே மார்ஜினோட ரிமூவ் பண்ணும். இதுக்கும் நம்ம பாடி ஏரியா பார்க்கணும். இன்சிஷனல் வந்து பெர்குட்டானியஸ் இன்சிஷன், ஸோ ஸ்மால் ஒரு லார்ஜ் டியூமர்லேருந்து ஒரு சின்ன போர்ஷன் இது வந்து ரிமூவ் பண்ணும். இதுவும் பாடி ஏரியா பார்க்கணும். கீழே இருக்க நோட் கவனிங்க. FNA biopsy codes are selected according to the modality, அதாவது type of guidance used. Other biopsies are selected according to the body area. அப்போ FNA வந்து எதை பொறுத்து நீ எதை பார்த்து கோட் பண்ணணும்? இமேஜிங் கைடன்ஸ், அதாவது எந்த மாடாலிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும்தான் பார்க்கணும். மித்த பயாப்சிஸ்லாம் நீங்க எதை பார்க்கணும்னா பாடி ஏரியா பார்க்கணும். Modifier 59. The guidelines for FNA include use of Modifier 59, அதாவது distinct procedural service. Modifier 59 is used to indicate that the procedures are not bundled in a specific case. ஸோ வந்து Modifier 59 எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இந்தந்த ப்ரொசீஜர்லாம் இந்த ஸ்பெசிஃபிக் கேஸில் வந்து பண்டில் ஆகலை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ bundling the incision of smaller services into larger one, only the large service is coded. The services are part of global surgical package. ஒரு பெரிய லைக் கண்டிப்பாக வந்து ஒரு இது ரிமூவ் பண்ண போகிறோம்னா அதுக்கு ரிப்பேர்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அதில் நீ வந்து தனித்தனியாக நான் இது ஆப்ரேஷனும் பண்ணிக்காங்க, அதுக்கு ரிப்பேரும் பண்ணிக்காங்க, தனித்தனியாக கோட் பண்ணாமல் பெருசாக எது நடந்திருக்கோ அதை மட்டும் தான் நம்ம கோட் பண்ணுவோம். ஓகேவா? பிகாஸ் த ஸ்மால் ப்ராசஸ்லாம் ஆல்ரெடி இன்க்ளூடட். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் ரிப்பேர். ஸோ இன்சிஷன் ட்ரைனேஜில் சிம்பிள் ரிப்பேருங்கிறது லைக் ஒரு இதை நான் வந்து இது பண்ணி ரிமூவ் பண்ணி பஸ்ஸை வெளியில் எடுக்கிறேன் ஒரு சிஸ்ட்லேருந்து அப்படின்னா சிம்பிளாக நான் மேலே பிளாஸ்டர் ஒட்டுறது அப்படிங்கிறது அந்த ப்ராசஸ்க்குள்ளே ஆல்ரெடி ப்ரொசீஜருக்குள்ளே ஆமாம் நான் கட் பண்ணேன்னா நான் திருப்பி ஒட்டுவேன். சிம்பிளாக தான் இருக்குது. அதுக்கு நான் எதுவும் யூஸ் பண்ணல ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம், ஜஸ்ட் பிளாஸ்டர் நான் போடுறேன்னா அந்த ப்ரொசீஜர் இஸ் ஆல்ரெடி இன்க்ளூடட் இன் டு த மேஜர் ப்ரொசீஜர். ஸோ நான் இன்சிஷன் நான் கட் பண்ணேன்னா நான் ஒட்டுவேன், அது ஆல்ரெடி இன்க்ளூடட். அவள் தனியாக ஒட்டினதுக்கும் நீ கோட் எடுத்து போடக்கூடாது. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி தான். Sometimes
More than one service is performed during a surgical session but are not bundled. This is because sometimes என்ன பண்ணுவோம், ஒரு surgical sessionல ஒரு சர்வீஸ்க்கு மேல ஏதாவது சர்வீஸ் நடந்திருக்கும். ஆனா அது bundled ஆகி இருக்காது. அது எப்போ நடக்கும்? Performed on different sites or organ system. வேற வேற organ systemல நடந்திருந்துச்சுன்னா bundle ஆயிருக்காது. Performed during different surgical sessions. வேற வேற surgical sessionலயே நடந்திருந்தாலும் add ஆயிருக்காது. require separate incision and excision. ஸோ இந்த ஆப்ரேஷனுக்கு தனியான எக்ஸிஷன் இன்சிஷன் தேவை, நீ இன்னொரு பார்ட்டுக்கு பண்ற அதுக்கு தனியாக தேவைன்னா அது பண்டில் ஆகாது. ஸோ செப்பரேட் இன்ஜுரிஸ், அதே மாதிரி கையில் ஒன்று காலில் ஒன்று இன்ஜுரினா அதுவும் பண்டில் ஆகாது. ஸோ அந்த மாதிரி கேசஸில் பண்டில் ஆயிருக்காது. In FNA codes, modifier 59 indicates that the surgery included different lesions or different modalities. So before finding an FNA codes, you should check. ஸோ ஒரு FNA கோட் வந்து ஒரு கேஸ் இருக்குது இல்லை கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா அதை வந்து கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயம் செக் பண்ணோம். வாஸ் கைடன்ஸ் யூஸ்டு ஃபார் எஃப்என்ஏ யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது கைடன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். வாஸ் மோர் தென் ஒன் லீஷன் பயாப்சிட் யூசிங் எஃப்என்ஏ. ஸோ ஒரு லீஷன் மட்டும்தான் எஃப்என்ஏல பண்ணியிருக்காங்களா இல்லை அதுக்கப்புறம் லைக் 2-3 லீஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். If more than one lesion biopsy was the same type of guidance used for each. சரி, ரெண்டு லீஷன் கொடுத்துருக்காங்களா, ரெண்டுக்குமே சேம் கைடன்ஸ் யூஸ் பண்ணிக்காங்களா இல்லை வேற வேற கைடன்ஸ் யூஸ் பண்ணிக்காங்களான்னு பார்க்கணும். Where FNA and core needle biopsy performed on same session, same or different lesions. அப்போ FNAவும் core needle biopsyயும் ஒரே செஷன்ல பண்ணிருக்காங்களா, ஒரே லீஷன்ல பண்ணாங்களா இல்லை வேற வேற லீஷன்ல பண்ணாங்களா, இந்த 4 கொஸ்டினும் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணி கோட் பண்றதுக்கு முன்னாடி. ஸோ ஃபர்ஸ்ட் கைடன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம என்னென்ன கோட் யூஸ் பண்ணுவோம். 10021 without imaging guidance, 10005 with ultrasound guidance, 10007 with fluoroscopic guidance, 10009 with CT guidance and 10011 with MR guidance. ஸோ இந்தந்த கைடன்ஸ்க்கு இதுதான் கோட் சொல்லிட்டு நமக்கு இருக்கு. ஸோ these are referred to as primary codes. Each have an add-on code. These are referred to in the guidelines modalities. ஸோ இதை தான் நம்ம modalitiesனு சொல்லுவோம். ஸோ வாஸ் மோர் தென் ஒன் லீஷன் ட்ரீட்டட். ஸோ ஒரு லீஷனுக்கு மேலே ட்ரீட் பண்ணிக்காங்க, 2 லீஷன் 3 லீஷன்லாம் இருந்ததுன்னா நம்ம ஆட் ஆன் கோட் போடணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லீஷனுக்கு மட்டும் ப்ரைமரி கோட் போட்டு அடிஷ்னல் லீஷன்ஸ்க்கு நம்ம ஆட் ஆன் கோட் போடுவோம். ஸோ ஆட் ஆன் கோட் ப்ளஸ் 10004 வித் நோ இமேஜிங் கைடன்ஸ், ப்ளஸ் 10006 with ultrasound guidance, plus 10008 with fluoroscopic guidance, plus 10010 with CT guidance, plus 10012 for MR guidance. Okay. Was the same type of guidance used for each lesion. ஸோ 2 லீஷன் இருக்கு, ரெண்டுக்குமே ஒரே கைடன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் எஸ், ஆமாம் ரெண்டுக்குமே ஒன்று தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம எப்படி போடணும். பிரைமரி கோட் ஃபார் த மெடாலிட்டி அண்ட் இட்ஸ் ரிலேட்டட் ஆட் ஆன் கோட் ஃபார் ஈச் அடிஷ்னல் lesion. Okay, so FNA of 3 lesions with ultrasound guidance. அப்போ 3 லீஷனுக்கு FNA பண்ணியிருக்காங்க, 3க்குமே ஒரே கைடன்ஸ் தான் அப்படின்னா பிரைமரி கோட் வந்து ஒரு லீஷனுக்கு போட்டணும். 10005 is for lesion 1. அடுத்த ஆட் ஆன் கோட் 10006 ஒரு லீஷனுக்கு, இன்னொரு லீஷன் இருக்கு இல்லையா, 3ல இன்னொரு 2க்கு தான் நம்ம கோட் பண்ணியிருக்கோம், இன்னொன்று இருக்கு. ஸோ அதுக்கு இன்னொரு ப்ளஸ் 10006 கோட் போட்டால் கரெக்ட். ஸோ 3 லீஷனுக்கும் நம்ம கோட் பண்ணிட்டோம். Practice question 1. Fine needle aspiration biopsy of one lesion in right lung and one lesion in abdominal wall during same surgical session. Both biopsies used MR guidance. இப்போ என்ன சொல்லிருக்காங்க, ஒரு பயாப்சி ஒரு லீஷன், அதாவது ரைட் லங்ல இருக்க ஒரு லீஷனுக்கு பயாப்சி FNA பண்ணிக்காங்க, இன்னொரு லீஷன் அப்டாமினல் வால் இருக்கு, ஒரே சர்ஜிக்கல் செஷன், 2 பயாப்சிக்கும் MR கைடன்ஸ் யூஸ் பண்ணிக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 4 கொஸ்டின் கன்சிடர் பண்ணணும் இல்லையா. ஸோ கைடன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா, எஸ் MR கைடன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மோர் தென் ஒன் லீஷன் biopsied using FNA, எஸ் lung and abdominal wall. If more than one lesion biopsied, was the same type of guidance used for each. ஸோ 2 லீஷன் இருக்கு, ரெண்டுக்குமே ஒரே கைடன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா, ஆமாம் ரெண்டுக்குமே MR கைடன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. Where FRNA and core needle biopsy performed on the same session. ஸோ வந்துட்டு இல்லை FNA and core needle biopsy performed on same session கேட்டிருக்காங்க. இங்கே core needle biopsy பற்றிட்டு எதுவுமே இண்டிகேட் பண்ணல இல்லையா. ஸோ அதுக்கு ஆன்சர் நோ. ஸோ fine needle aspiration லங்குக்கும் FNA வந்து இன் அப்டாமினல் வால்க்கு ரெண்டுக்குமே நம்ம கோட் பண்ணோம், ரெண்டுமே ஒரே கைடன்ஸ்னால ஒன்று பிரைமரி கோட் இன்னொன்று ஆட் ஆன் கோட் யூஸ் பண்ணோம். 10011 FNA of right lung, 10012 FNA of abdominal wall.
So use primary code and its add-on code since both FNA use same modality. Note that it doesn't matter the lesions were present in different body areas. So நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி FNA ப்ரொசீஜர் பார்க்கும்போது இமேஜிங் கைடன்ஸ் என்ன யூஸ் பண்ணிக்காங்க, வேற வேற ரிலேஷன்ல வேற வேற இமேஜிங் கைடன்ஸ் யூஸ் பண்ணிக்காங்களான்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர அது டிஃப்ரெண்ட் பாடி ஏரியாஸ்ல இருக்கு நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. Was the same type of guidance used for each relation. So first எஸ்ங்கிற கண்டிஷனுக்கு ரெண்டு கைடன்ஸும் ரெண்டு ரிலேஷன்லையும் ரெண்டு FNA ப்ரொசீஜருக்கும் ஒரே கைடன்ஸ் யூஸ் பண்ணி தான் எப்படி கோட் பண்ணணும்னு பார்த்தோம். பிரைமரி கோட் வித் அதோட அடிஷனல் ஆட் ஆன் கோட் போடணும். இஃப் த டைப் ஆஃப் கைடன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதுக்கு ஆன்சர் நோவாக இருந்ததுன்னா எப்படி கோட் பண்ணும். ஸோ பிரைமரி கோட் ஃபார் மொடாலிட்டி 1 அண்ட் பிரைமரி கோட் ஃபார் மொடாலிட்டி 2 வித் மாடிஃபையர் 59. ஸோ வேறு வேறு மொடாலிட்டி இருந்தது, வேறு வேறு இமேஜிங் கைடன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பிரைமரி கோட் ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு ஃபஸ்ட் இமேஜிங் கைடன்ஸ்க்குள்ள பிரைமரி கோட், அடுத்து செகண்ட் இமேஜிங் கைடன்ஸ்க்குள்ள பிரைமரி கோடோட மாடிஃபை 59 ஆட் பண்ணும். Doesn't matter if lesions or ipsilateral same side opposite side when there is in same or different organ structure, அதெல்லாம் நம்ம இதை பார்க்க தேவையில்லை. ஸோ irrespective of the sides present or the same organ structures நம்ம வந்து வெறும் இமேஜிங் கைடன்ஸ் யூஸ் பண்ணி இதை கோட் பண்ணணும். Do not separately report guidance code from 77000 section of CPT. Each FNA primary code and add-on code including type of guidance. அதிலே type of guidance include பண்ணிக்காங்க. அதனால நம்ம 7th chapterலேருந்து guidance எடுக்கக்கூடாது until and unless parenthetical guidelines சொல்ற வரைக்கும். So final aspiration biopsy of lesion in the right lung using MR guidance and the FNA biopsy of lesion in abdominal wall using CT guidance. So இப்போ ரெண்டு lesion இருக்கு, ரெண்டு வேற வேற imaging guidanceல கொடுத்தா எப்படி கோட் பண்ணும். ஸோ நம்ம 4 கொஸ்டின் கேட்கணும். Was guidance used for FNA? ஸோ கைடன்ஸ் யூஸ் பண்ணிக்காங்களா? எஸ். மோர் தென் 1 லீஷன் பயாப்சி யூசிங் FNA? ஆமாம், 2 லீஷன் பண்ணிக்காங்க. ஸோ மோர் தென் 1 லீஷன், எஸ். ஸோ இஃப் மோர் தென் 1 லீஷன் வாஸ் சேம் டைப் ஆஃப் கைடன்ஸ் யூஸ்ட், இல்லை ரெண்டுக்கும் வேறு வேறு கைடன்ஸ் யூஸ் பண்ணிக்காங்க. வேறு FNA கோர்னிடல் பயாப்சி பெர்ஃபார்ம் அண்ட் சேம் செஷன். கோர்னிடல் பயாப்சி பற்றி கொஸ்டினில் எதுவுமே கொடுக்கல, அதனால் அதுக்கு ஆன்சர் நோ. ஸோ அப்போ என்ன பண்ணோம், வேறு வேறு கைடன்ஸ்னால் ஒரு மாடாலிட்டிக் பிரைமரி கோட், இன்னொரு மாடாலிட்டிக் பிரைமரி கோட் போட்டு அது கூட மாடிஃபை 59 போடணும். அப்போ ரைட் லங் இருக்க FNA ப்ரொசீஜருக்கு 10011, அப்டாமினல் வாலில் இருக்க FNA ப்ரொசீஜருக்கு 10009, அது கூட 59 மாடிஃபையர் ஆட் பண்ணணும், ரெப்ரசென்டிங் தட் இட் பிலாங்ஸ் டு different modality. So each FNA used a different modality. Report separate primary codes with modifier 59, not an add-on code. So add-on code கூட எப்பவுமே 59 modifier யூஸ் பண்ணக்கூடாது, primary procedure code தான் கோட் பண்ணும் இதுக்கும். So it doesn't matter that the lesions were present in different body areas. Sometimes there are 3 or more lesions and 2 of them use same modality. So ஒரு சில டைம் 3 லீஷன்லாம் இருக்கும், 2 லீஷனுக்கு ஒரே இமேஜிங் கைடன்ஸும் இன்னொரு லீஷனுக்கு வேறு தான் இமேஜிங் கைடன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும் பாருங்க. So final aspiration biopsy of 2 lesions in the right lung using MR guidance and 1 lesion in the abdominal wall using CT guidance. So அதுக்கு நம்ம சேம் கொஸ்டின் தான். கைடன்ஸ் யூஸ் பண்ணிக்காங்களா? எஸ். 2 லீஷனுக்கு மேலே யூஸ் பண்ணிக்காங்களா? எஸ். 2 லங்கில் இருக்குது, 1 அப்டாமினல் வாலில் இருக்குது. இஃப் மோர் தென் 1 lesion biopsy was the same type of guidance used for each? No. ஓகேவா? நோ. லங்கில் வந்து எம்ஆரும் அப்டாமினல் வாலில் வந்து CT கைடன்ஸ் யூஸ் பண்ணிக்காங்க. இங்கேயும் கோர்னிடல் பயாப்சி பற்றி பேசவே இல்லை, அதனால நம்ம அதை பார்க்க தேவையில்லை. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 10011 வந்து FNA ஆஃப் ரைட் லங், இன்னொன்றும் பண்ணியிருக்காங்க இல்லையா ரைட் லங்கில், அதுக்கு ஆட் ஆன் கோட் போட்டுருக்கோம். 10012 ஃபார் செகண்ட் லங் FNA. அதுக்கு அடுத்து நம்ம அப்டாமினல் வாலில் இருக்கிறதுக்கு போட்டு மாடிஃபை 59 ஆட் பண்ணோம், ஏன்னா டிஃப்ரெண்ட் இமேஜிங் கைடன்ஸ். ஓகேவா? அதை தான் கீழே சொல்லியிருக்காங்க. So where FNA and corneal biopsy perform the same session. So FNA corneal ரெண்டுமே ஒரே செஷன்ல பண்ணிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். ஸோ நம்ம வந்து கோடிங் ஆன் வெதர் பயாப்சி டைப்ஸ் வேற the same lesion or different lesion. ஸோ நம்ம நார்மலாக கோட் பண்ணும்போது என்ன பார்க்கணும், ஒரே லீஷன்ல இருக்கா, 2 லீஷன்லையும் வேற 2 லீஷன் இருக்கா, டிஃப்ரெண்ட் லீஷன்ஸான்னு பார்க்கணும். இன்னொன்று என்ன இமேஜிங் கைடன்ஸ் யூஸ் பண்ணி இருக்காங்கன்னு பொறுத்து நம்ம கோட் பண்ணணும். ஸோ FNA and corneal biopsy during same session. ஸோ சேம் லீஷன், சேம் டைப் ஆஃப் இமேஜிங் கைடன்ஸ் அப்படியா இருந்ததுன்னா use primary code for FNA with type of guidance, use code for core needle biopsy. So நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, ஸோ வந்து சேம் லீஷன், சேம் டைப் ஆஃப் இமேஜிங் கைடன்ஸை யூஸ் பண்ணி FNA கோர் பயாப்சி ரெண்டுமே ஒரே லீஷனில் பண்ணுறாங்கன்னா FNAக்குள்ள கோடு கைடன்ஸோட நம்ம ஒரு கோட் போடுவோம் இல்லையா, அது கூட கோர் நிடல் பயாப்சி மட்டும் நீங்கள் போட்டால் போதும். கோர் பயாப்சிக்கு இமேஜிங் கைடன்ஸ் போட தேவையில்லை, as ரெண்டுமே ஒரே இமேஜிங் கைடன்ஸ். So for example, final aspiration biopsy of lesion in the right lung and coronal biopsy of same lesion, same session, both using CT guidance. அப்போ என்ன கோட் பண்ணோம்,
ரைட் லங்ல இருக்க FNA ப்ரொசீஜர் வித் லைக் என்ன கைடன்ஸ், CT கைடன்ஸ், அது கூட என்ன கோட் போடணும், பிரைமரி கோட், கோர் பயாப்சிக்குள்ள பிரைமரி கோட் மட்டும் போடணும், அதுக்கு கைடன்ஸ் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை, போடக்கூடாது. ஸோ பாருங்க, வாஸ் கைடன்ஸ் யூஸ்ட் ஃபார் FNA? எஸ். மோர் தென் ஒன் லீஷன் பயாப்சி, ஆமாம். லைக் மோர் தென் ஒன் லீஷன் மேலே பண்ணிக்காங்க, இல்லை ஒரே லீஷனில் தான் ரெண்டு ப்ரொசீஜரும் பண்ணிக்காங்க சொன்னோம். ஸோ இஃப் மோர் தென் ஒன் லீஷன் பயாப்சி யூசிங் FNA வாஸ் த சேம் டைப் ஆஃப் கைடன்ஸ். ஸோ ரெண்டு லீஷனுக்கு வேலையே இல்லை, அதனால் நாட் அப்ளிகபிள். FNA அண்ட் கோரல் பயாப்சி ஒரே செஷனில் பண்ணியிருக்காங்களா? ஆமாம். சேம் மொடாலிட்டி சேம் லீஷனில் பண்ணியிருக்காங்க. அப்போ எப்படி கோட் பண்ணோம்? FNA ஆஃப் லீஷன் யூசிங் CT, அதுக்கு 10009. கோரல் பயாப்சி ஆஃப் சேம் லீஷன், coordinated biopsy 32408 code. Okay. So different lesions. So வேற lesion same imaging guidance ல என்ன பண்ணோம்? முதல்ல same lesionல ஒரே imaging guidance ல பார்த்தோம். இப்போ வேற lesion ஒரே imaging guidance னா use primary code for FNA with type of guidance, use code for each coronal biopsy with modifier 59, use code for guidance for coronal biopsy with modifier 59. ஸோ நம்ம வந்து சேம் மொடாலிட்டியாக சேம் லீஷனாக இருந்ததுன்னா கோர்னல் பயாப்சியோட கைடன்ஸ் ஆட் பண்ணக்கூடாது. வெறும் FNAவோட கோட், FNA வித் கைடன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். வெறும் கோர்னல் பயாப்சியோட கோட் போடணும். ஆனால் கோர்னல் பயாப்சியோட கைடன்ஸ் ஆட் பண்ணக்கூடாது. ஆனால் டிஃப்ரெண்ட் லீஷனாக இருந்ததுன்னா நீ FNA வித் டைப் ஆஃப் கைடன்ஸும் போடணும், கோர் பயாப்சி கோடு, கோர் பயாப்சி கோடோட கைடன்ஸும் போடணும் வித் மாடிஃபையர் 59. For example, final aspiration biopsy of lesion in the right lung without guidance and coronal biopsy of mass in abdomen using CT guidance. அப்போ ஒன்று without guidance இருக்கு, ஒன்று CT guidance இருக்கு. So was guidance used for FNA? FNAக்கு யூஸே பண்ணல, so no guidance. More than one lesion biopsy using FNA இல்லை. If more than one lesion, so lesion extra lesion இல்லை, so அது not applicable. FNA coronal biopsy same sessionல பண்ணிக்காங்களா, same lesionலாம் கேட்டால் இல்லை, different. So அதுக்கு எப்படி கோட் பண்ணோம்? FNA of right lung, இப்போ கைடன்ஸ் இல்லாத கோட் என்ன? 10021. கோர்னல் பயாப்சி ஆஃப் அப்டமன் வந்து ஸோ 4918059 77012 59. ஏன் நம்ம இங்கே வந்து 7th சீரிஸ் கோடு யூஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம்? நம்ம தான் வந்து 7th சாப்டர்லேருந்து கைடன்ஸ் கோட் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னோம்ல, அப்புறம் ஏன் இங்கே போட்டிருக்கீங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ நோட் அண்டர் 49180 அந்த கோடுக்கு கீழே இஃப் இமேஜிங் கைடன்ஸ் இஸ் பெர்ஃபார்ம்டு C77012 நமக்கு பேரந்தட்டிக்கல் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன அன்லஸ் அண்ட் அன்டில் பேரந்தட்டிக்கல் கைட்லைன்ஸ் கொடுக்காத வரைக்கும் நம்ம 7th சீரிஸ்லேருந்து இமேஜிங் கைடன்ஸ் ஆட் பண்ணக்கூடாது. பட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ யூ நீட் ஆட் 77012 வித் 59 இண்டிகேட்டிங் வேற இமேஜிங் கைடன்ஸ் சொல்லிட்டு. ஸோ FNA கோரல் பயாப்சி டிஃப்ரெண்ட் லீஷன்ஸ் டிஃப்ரெண்ட் மொடாலிட்டிஸ். ஸோ மொத்தமாக நம்ம இதில் என்னென்ன பார்த்துருக்கோம்? FNAல டிஃப்ரெண்ட் லீஷனில் சேம் மெடாலிட்டியில் நடந்திருந்ததுன்னா ப்ரைமரி கோட் வித் அதோட ஆட்-ஆன் கோட் போடணும். FNAல டிஃப்ரெண்ட் லீஷன் டிஃப்ரெண்ட் மெடாலிட்டிஸ் நடந்ததுன்னா ப்ரைமரி கோட் ஃபார் ஈச் FNA வித் மாடிஃபையர் 59 ஆன் த செகண்ட் கோட். FNA வித் கோர் பயாப்சி இருந்ததுன்னா சேம் லீஷன் சேம் மெடாலிட்டி ரெண்டு கோடே ரிப்போர்ட் பண்ணிட்டு கோர் பயாப்சியோட இமேஜிங் கைடன்ஸ் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஸோ FNA கோர் பயாப்சி டிஃப்ரெண்ட் லீஷன் சேம் மெடாலிட்டியாக இருந்ததுன்னா நம்ம FNA லைக் FNAவோட கோர் லைக் பயாப்சியும் லைக் FNA வித் கைடன்ஸும் கோட் பண்ணோம், கோர் பயாப்சியோட கோடு வித் கைடன்ஸும் கோட் பண்ணி மாடிஃபையர் 59 ஆட் பண்ணோம். ஸோ இதுதான் நம்ம ஃபுல்லாக பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ FNA ப்ரொசீஜர் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கோட்ஸ் பார்க்கும்போது இந்த 4 கொஷின் நம்ம இல்லையா, அந்த 4 கொஷினும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோட் பண்ணுங்கள். FNA ப்ரொசீஜர் பார்க்கும்போது ஆர்கன் சிஸ்டம்ஸ் எந்தெந்த ஏரியாவில் இருக்குது, எந்த ரீஜனில் லீஷன் இருக்குங்கிறது பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் வெறும் என்ன இமேஜிங் கைடன்ஸ் யூஸ் பண்ணிக்காங்க, என்ன டைப் மாடாலிட்டின்னு மட்டும் செக் பண்ணிவிட்டு கோட் பண்ண வேண்டியதான். ஸோ தட்ஸ் இனஃப் ஃபார் FNA. அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் டிரைவ் பண்ணும்போது டாபிக் வைஸ் டாப்பிக்காக அந்த பிளேலிஸ்ட்டை பார்க்கணும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ ஃபாலோ, சப்ஸ்கிரைப் ஃபார் அவர் சேனல்.